ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதியாக இன்று தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா சற்று அதிகரிச்சிருக்குங்க. ஸோ கடந்த 3 நாட்களாக தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிட்டே வந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குங்க. தற்பொழுது கிராமிற்கு ரூ. 80 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,030 ஆகவும், ஒரு சவரன் ரூ. 1,12,240 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,305 ஆகவும், ஒரு சவரன் ரூ. 1,22,440 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு 3 நாட்களாக, அதாவது 3 நாட்களா மார்க்கெட் ரேட்டில் நமக்கு வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிட்டே இருந்தது. 950 அப்படி மாதிரி 3 தடவை குறைஞ்சி 23,000 கிட்ட விலை குறைஞ்சிருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. நம்ம வந்து நேற்று இரவுலேருந்தே வந்து அதிகரிக்கத்தான் தொடங்குச்சு. இன்று இன்னுமே சேர்த்தியே அதிகரிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததுனால நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் வந்து கிடைச்சதன் காரணமாக அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இது மேற்கொண்டு அதிகரிக்க தொடங்குமா, இல்லை வந்து சின்னதாக ஒரு ஏற்றம் போயிட்டு மறுபடியும் குறைய தொடங்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இதையும் அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இன்று கிராமிற்கு ரூ. 20 குறைந்து வெள்ளியோட விலை இன்று ரூ. 280, ஒரு கிராம் வந்து ரூ. 280 அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இன்னமே இதில் கேப் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ரூ. 250 கிட்ட வந்து நம்மளுக்கு விலை இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ரூ. 280 அப்படி தான் இருக்குது. ஸோ மேற்கொண்டு வெள்ளியும் விலை குறையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி சர்வதேச லெவலில் சற்று இப்போ மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போங்க. அதாவது இப்போ மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்குமா, இல்லை வந்து மீண்டும் வந்து குறைய மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஏற்றம் போயிட்டு இறங்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறது, தங்கத்தில் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே நாளாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுறப்போ உங்களுக்கு சராசரி மதிப்பு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ நம்ம காலையில் போட்டிருந்த 8 மணி வீடியோவில் தங்கத்துடைய விலை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ரூ. 50 ரூ. 100 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அப்படி இல்லை நேற்றைய விலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 80 அதிகரிச்சிருக்குங்க. ஸோ தற்பொழுது 22 கேரட் மீண்டும் 14,000 கிராஸ் ஆகி ரூ. 14,030 இருக்குங்க. மேற்கொண்டு மதியம் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிறதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மதியம் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுதைய நிலவரம் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 13,910 இருக்குது. நேற்றே 3 தடவை வந்து கடையோட ரேட் வந்து மாற்றினாங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 13,910 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஷாப் ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ரூ. 280 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ தங்கத்தில் நீங்கள் இன்றைக்கி நான் வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னுலாம் நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ பார்த்துக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ 1 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா 2 கிராம் இல்லை ஒவ்வொரு கிராமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சராசரி மதிப்பு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து குறையும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் மற்றும் விலையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் ஒன்றுக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு, பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க, இருந்தாலும் நீங்கள் ஓனாக முடிவு பண்ணிவிட்டு இது ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ்.